பெரும்பாலான இதில் கூட ஒரு ஜனநாயகத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்பு மெத்தடாலஜி கடைப்பிடிச்சிருப்பாங்க. நிச்சயமாக ஒருத்தர் இடத்துக்கு போன இடத்துக்கே இன்னொரு நிறுவனம் போய் ஆய்வு நடத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. கருத்து கணிப்புக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி எக்ஸிட் போலுக்கும் அது அப்ளை ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க அட் ரேண்டம்னா இவங்க பார்த்த இடத்த அவங்க பார்க்கல, அவங்க கேட்ட இடத்துல இவங்க இல்லை அப்படிங்கிற போது இது பெரும்பாலானவர்கள் திமுக அணிக்கும் திமுக கட்சிக்கும் அதிகமான இடங்களை மெஜாரிட்டியை வந்து காட்டுறாங்க. ஸோ அதுதான் அப்படியே அதே திசையில தான் போகும். இப்போ தாவேக்காவுக்கு ஒரு தோராயமா ஒரு 4 தொடங்குறாங்க. 4 தொடங்கி 24, 26 அப்படின்னு ஒரு 13 ஒரு நம்பர் வச்சுப்போமே. அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த அளவுக்கான வாய்ப்புகள், சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்ப அவ்வளவு இடங்கள் கிடைக்கணும்னா எவ்வளவு வாக்கு சதவீதத்தை தாவேக்கா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த வாக்கு சதவீதம் தான் எல்லாரும் காட்டுறதில்ல. சில பேர் காட்டியிருக்காங்க, சில பேர் காட்டல. அந்த வாக்கு சதவீதம் வரும்போது தான் எந்த கட்சியினோட அல்லது கூட்டணியினுடைய அல்லது வாக்குகளை பிரிக்கிறார்கள் அப்படி பார்க்க வரும். மோஸ்ட்லி எல்லாரும் பரவலா சொன்னது வந்து அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கிறார்கள். அதிமுகவின் வாக்குகளை மட்டும் பிரிச்சிருக்காங்களான்றது தொகுதிகள் இடங்களை பொறுத்தெல்லாம் தெரியும். அதனால இந்த எண்ணிக்கை தாவேக்கா பொறுத்தவரையில் இருக்கலாம், அவங்க ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல ஒரு 4-5 கணிப்புகளை பொறுத்தவரை சீட் கிடைக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில இடங்கள், ஒரு சில கணிப்புகள் வந்து 0, ஒரு சீட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல கூட அதிகமானவர்கள் ஒரு 1லேருந்து 8 வரையில் இடங்களை. இப்போ நம்ம 2021 இதே மாதிரி எக்ஸிட் போல பார்க்கும்போது நம்பர்ஸ் இதே கிட்டத்தட்ட சிமிலரா இருந்த நம்பர்ஸ் தான். அது அக்யூரேட்டா வந்திருக்கு. இப்போ அதிமுக கூட்டணிக்கும் அதே மாதிரியான ஒரு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த முறை எது இந்த கூட்டணிக்கு ஒரு பாஜக இருக்காங்க, கூட கட்சிகள் வந்திருக்கு, ஒரு பலமான கூட்டணியா இருக்கிறோம், ரொம்ப நாங்க வந்து இயற்கையான கூட்டணி அப்படின்லாம் சொன்ன இடத்துல ஏன் அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுறதை நம்ம பார்க்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்? அந்த அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட இடங்கள், எந்தெந்த இடங்கள் போட்டிடுறாங்க, இவங்க மேஜர் பார்ட்டி பெரிய கட்சியினுடைய என்னென்ன மாதிரி இடங்களை போட்டிடுறாங்க, அதுவும் கணக்கில் எடுத்துக்கணும். சில பலவீனமான இடங்களை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்ததாக ஒரு பேச்சு உண்டு அதிமுக பொறுத்தவரை. அதான் திமுக வந்து தாங்கள் பலமாக இருக்கிற தொகுதிகளை கூட கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததாகவும், ஸோ இவங்களுடைய வெற்றி அவங்களுக்கு சேரும் இடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ்ன்னு இருக்கு கூட்டணிகள். நிச்சயமாக திமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் நிறைய. ஏன்னா அவங்க பேசப்பட்டது என்ன, நம்ம பல தருணங்களில் பேசியிருக்கிறோம். அதிமுக கூட்டணி, அதிமுக பொதுச் செயலாளர் இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை ரொம்ப சிறப்பாக வழி நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். பட் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, நம்பர்ஸாக பார்க்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு கேட்குறேன். அதான் அந்த தொகுதிகளை பொறுத்து எப்படி எடுத்துக்க, எந்தெந்த பலவீனமான தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விமர்சனங்கள் நம்ம விவாதங்களை சுட்டி காட்டியிருக்கோம். அதனுடைய அப்படி செய்த விளைவா என்பது இடங்கள் எந்த தொகுதிகளை வெற்றி பெறாங்கன்னு மே 4 தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ நம்ம 2 இன்கம்பன்சி பேசணும், ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி பேசணும், ப்ரோ இன்கம்பன்சி பேசணும். மக்கள் மத்தியில் எது எதிரொலித்திருக்கிறது? திரு பாக்கி அவர்கள் சொன்னது போல நிறைய ப்ரீபோல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒட்டியதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்குன்னா மக்கள் மனநிலையில பெருமளவு மாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒன்றையும் இந்த நம்பர்ஸ்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? 21 ஃபிகர்ஸும் இந்த ஃபிகர்ஸும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இதுவரையும் அந்த 10 கருத்து கணிப்புகளில் 8 கருத்து கணிப்புகள் வந்து திமுக மெஜாரிட்டி இடம் திமுக ப்ளஸ் பெறும் அப்படின்னு இருக்க பார்க்குறோம். 2 கருத்து கணிப்பு மட்டும் அதிமுகவுக்கான அதிகமான இடங்கள் கொடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த சேம் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அதே நம்பர்ஸ் இங்கே வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் வந்திருக்கிறது காமிக்கிறது என்னென்னா ஆன்டி இன்குபன்சியும் பெருசாக ப்ளே பண்ணல, ப்ரோ இன்குபன்சியும் பெருசாக ப்ளே பண்ணலன்ற விஷயத்தை தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபிகர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் நடந்த விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். முன்ன பின்ன ஒரு 5 சீட்டு பின்ன கூட, இப்போ 153 டிஎம்கே இருக்குது வச்சுக்கோங்களேன், அது 160 எட்டலாம். இப்போ 75 இருக்குது பாஜக அதிமுக ப்ளஸ், அது வந்து 70 ஆகலாம் இல்லை 80 ஆகலாம். இந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாவேக்கா வந்து 30-40 மேக்ஸிமம் தாவேக்காவுக்கு கொடுக்குற நம்பர் 30லிருந்து 40 இடங்கள் வரைக்கும் வெல்லுவாங்க. அது அந்த 40 வரையும் தாவேக்கா போச்சுன்னா இவங்களோட நம்பர்ஸ்லாம் ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த தாவேக்காவோட அந்த 40ன்ற ஃபிகர் வந்து சரியா தோணலை. பட் ஆக்சுவலாக மற்றவங்கலாம் வந்து மேக்ஸிமம்